வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21/5/2025, அதாவது இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அண்ட் இந்த ஜாபுக்கான என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் எல்லாம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கேஸ் நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நல்வாழ்வு சங்கம் தென்காசி மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப பொது சுகாதார நோய் தடுப்பு மருத்துவமனையிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 21/5/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்ணப்பத்தை வரவேற்கப்படுகின்றன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். செவிலியருக்காக பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. இதில் டிப்ளமோலையோ அல்லது டிகிரிலையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் நர்சிங் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்தாவே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இளநிலை சுகாதார பணியாளருக்கு 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோலையோ அல்லது டிகிரிலையோ நீங்கள் நர்சிங் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். அண்ட் துணை செவிலியரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்கு. சேம் குவாலிஃபிகேஷன் தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 18 மாதமோ அல்லது 24 மாதமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அதாவது ஹெல்த் ஒர்க்கருக்காக ட்ரைனிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நர்சிங் கவுன்சில், அதாவது தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. இதில் டி ஃபார்மசியோ அல்லது பி ஃபார்மசியோ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதுமானதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மசிக்கான கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா RNCHஓட கன்சலருக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியோ அல்லது பேச்சுலர் ஆஃப் டிகிரிலையோ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். இதில் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான இதில் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியாலஜியோ அல்லது சைக்காலஜியோ அல்லது ஹோம் சயின்ஸோ அல்லது ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டோ நீங்கள் படிச்சிருந்தாவே போதும். 1 or 2 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதுமானதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஹெல்த் செக்டர் மூலியமாக. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன உங்களுக்கான இது குவாலிட்டி இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அண்ட் குட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் இருக்கணும். அண்ட் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு பேஸ்க்கான ஸ்கில் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் அக்குபேஷனலோட தெரபிஸ்டோட ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அந்த பொசிஷன்ஸுக்கு. அண்ட் இதில் பேச்சுலர் ஆஃப் டிகிரியோ அல்லது மாஸ்டர் டிகிரியில் அக்குபேஷன் தெரபிஸ்ட்டை பற்றி நீங்கள் படிச்சிருந்தாவே போதுமானதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தற்காலிகமாக தான் பூர்த்தி செய்யப்படுகிறது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போயாவது அப்ளை பண்ணியிருந்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகுமா இல்லையா அப்படின்றது 11 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா இவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் நேரடியாகவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அவங்க கொடுத்துருக்கிற அந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துக்கு சேர்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான விண்ணப்ப படிவம்
எதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tenkasi.nsc.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும். அதில் வந்து நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கான விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவிக்கான அந்த அப்ளிகேஷனுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரீசெண்டாக இப்போ இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் விண்ணப்பதாரரின் பெயர் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனாரையோ அல்லது கணவரான பெயரோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தேதி மற்றும் வயது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணிட்டு அண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி வந்து எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஎன்எம்மோ அல்லது இளநிலை செவிலியர் பட்டமோ, அதாவது பிஎஸ்சி நர்சிங்கோ, இந்த ஏதாவது நீங்கள் வந்து எந்த எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலோ அல்லது தமிழ்நாடு டிபார்மசி நர்சிங் கவுன்சிலோ நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்றது அந்த சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஆதார் எண் அண்ட் இருப்பிட சான்றிதழ், கைபேசி எண், முகவரி, நிரந்தரமான முகவரி. ஏன் பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கேட்குறாங்கன்னா வித் பின்கோடனா நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் கேட்குறாங்கன்னா எந்த விதமான இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலிமா தான் உங்களுக்கு வந்து ரீப்ளே வந்து பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு இவங்க கொடுத்துருக்கிற சில ஸ்டாம்ப் கண்டிஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இவங்க கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்கோடு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அண்ட் ஃபில்அப் பண்ணுற போது வந்து பார்த்தீங்கன்னா அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது அடித்தல் திருத்தலோ அல்லது நீங்கள் ஏதாவது ஃபில் பண்ணாமல் விட்டீங்களோ இதில் இருந்தால் நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிருவீங்க அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ கைஸ், இதே மாதிரி உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு இருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ஓப்பன் ஆக போகுது. அதை வந்து நான் உடனே அப்டேட் வந்து பண்ணுவோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.